இது மேலே இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்டுக்கு கீழே செஷன்ஸ் கோர்ட்டுன்னு இருக்குது. அதைத்தான் தமிழில் அமர்வு நீதிமன்றங்கள்னு சொல்லுவோம். அமர்வு நீதிமன்றத்தில் அமர்வு நீதிபதி இருப்பார். அமர்வு நீதிபதிக்கு துணையாக ஒரு அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜுன்னு இருக்கார். ரெண்டு பேரும் ஒரே கேடர். இவர் அடிஷ்னலாக இருக்கார், அவர் ஒருத்தர் மேலே இருக்கார், அவருக்கு துணைக்கு அதே நிலையில் இருக்கார். அதுக்கு கீழே அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், துணை அமர்வு நீதிபதிகள்னு இருக்காங்கன்னு வைங்க. இதை செஷன்ஸுன்னு ஒரு வகையில் முடிஞ்சிட்டு, இதுக்கு கீழே சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு, அடிஷ்னல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு அப்படின்னு பிரிவுகள் 10 லட்சத்துக்கு அதிகமான பாப்புலேஷன் உள்ள இடங்களில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு இருக்காங்க. அதாவது 10 லட்சத்துக்கு மேலே அதுக்கு முந்தின சென்சஸில் இருந்திருந்தால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற இடங்களில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜுடிஷியல் இங்கே மெட்ரோபாலிட்டன், ரெண்டு வித்தியாசம். 10 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருந்தால் அந்த ஊரில் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டு இருக்கும், 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அந்த ஊரில் ஜுடிஷியல் கோர்ட் இருக்கும். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு இங்கே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு. மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுகளில் அது எல்லாத்துக்கும் தலைவராக ஒருத்தர் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார். இவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு கிளாஸு மேஜிஸ்ட்ரேட்டு. ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு தான் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டில் இருப்பார். அந்த ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டில் ஒரு ஆளை என்ன செய்தாங்க, சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு வைக்காங்க. இந்த அடுத்த சைடில் மெட்ரோபாலிட்டன் அல்லாத இடங்களில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. அதில் தலைவராக இருக்கவர் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அவர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு. உள்ளதில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டில் ஒருத்தர் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். அவருக்கு கீழே என்ன இருப்பாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, செகண்ட் கிளாஸு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ். வேணுமானால் இதுக்கு நடுவில் சப் டிவிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு ஒரு கேட்டகரியை எடுத்து வச்சுக்கிடலான்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே ஹைகோர்ட் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு கீழே செஷன்ஸ் கோர்ட்டு இருக்குது. செஷன்ஸ் கோர்ட்டினுடைய கண்ட்ரோலில் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார். அவரோட கண்ட்ரோலில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு இருக்காங்க. இப்படி ரெண்டு விதமான பிரிவுகள். ஒன்று எல்லாம் கேட்டகரி சேம் தான் வரும், செஷன்ஸ் வரைக்கும் சேம், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், செஷன்ஸ். அதுக்கு கீழே பெரிய நகரங்களில் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டும் அவருக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட்டும் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டும், சின்ன நகரங்களில் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் அவருக்கு கீழே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸுன்னு ரெண்டு இருக்காங்க. இது இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆளை ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டவோ ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டவோ வச்சுக்கிடலாம். உதாரணத்துக்கு நிறைய பெட்டி கேஸ் நிறையா இருக்குது, அடிதடி கேஸு, இல்லாட்டா ரோட்டில் டிராஃபிக் வயலேஷன் கேஸு நிறையா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஆளை ஒரு வருஷத்துக்கு ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட்டாக வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இது டெம்பரரி, அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவரை கொண்டாந்து ஜுடிஷியல் பவர் கொடுத்து வைக்காங்க. இதுதான் ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க, இனி வேணால் அந்த செக்ஷனை நேற்று பார்த்த விஷயங்களை திரும்ப பார்க்கலாம். கோர்ட் என்பது 4 வகையில் இருக்குது. இப்போ நான் சொன்னது ஜுடிஷியல் சைடு மட்டும்தான் பார்த்தேன், அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் சைடு வேறு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே சில நிர்வாக அமைப்புகளுக்காக சில கொடுத்துருக்காங்க, அதை பின்னால் வரும்போது சொல்லுதேன். நீதிமன்றங்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டை அமைக்கி, ஆனால் ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், கண்ட்ரோலு எல்லாம் இருக்குது ஹைகோர்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் சின்ன சின்ன பிரிவுகளாக, அமர்வு பிரிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் செஷன்ஸு டிவிஷனாக வச்சுக்கிட்டுதாங்க. ஒவ்வொரு செஷன்ஸு டிவிஷன்லேயும் ஒரு செஷன்ஸு நீதிமன்றம் இருக்கும்.
அந்த செஷன்ஸ் டிவிஷனில் கீழே இருக்கையில் 10 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருந்ததுன்னா அங்கே ஒரு மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் இருக்குது. 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் ஜுடிஷியல் நீதிமன்றங்கள் இருக்குன்னா, தேவைப்படும் போது ஸ்பெஷல் ஜுடிஷியல் அல்லது ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வச்சுக்கிடலாம். இது இல்லாமல் கவர்மெண்ட்டு எக்ஸிக்யூட்டிவும் வச்சுருக்காங்க. அது போக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. செக்ஷன் 6 கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட்டு இது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன 4 செஷன்ஸு, ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல், செகண்ட் அல்ல மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் ஜுடிஷியல் செகண்ட் கிளாஸ்னு ஒரு கேட்டகரி, அது போக எக்ஸிக்யூட்டிவ். டெரிட்டோரியல் டிவிஷன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டு முடிவு பண்ணுவாங்க இன் கன்சல்டேஷன் வித் த ஹை கோர்ட்டு. வேணுமானால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், இடங்களை மாற்றலாம், இங்கேருந்து அங்கே கொண்டு போகலாம், அங்கேருந்து. செக்ஷன் 8 மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பற்றி சொல்லுவாங்க. அது எப்படி மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பற்றி சொல்லுவாங்கன்னா, 10 லட்சத்துக்கு மேலே இருக்கணும், லாஸ்ட்டு ப்ரிசீடிங் சென்சஸாக இருக்கணும். இந்திய அரசாங்கத்தில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு சென்சஸ் எடுக்காங்க. 61, 71, 81, 91, 2001 அந்த மாதிரி. அப்படி லாஸ்ட்டு ப்ரிசீடிங் செக்ஷனில் சென்சஸில் 10 லட்சத்தை தாண்டி போச்சுன்னா அங்கே ஒரு மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றங்கள் அமைக்கலாம். ஏற்கனவே இருக்க நீதிமன்றத்தை என்ன செய்வாங்க, பேரை மாற்றி மெட்ரோபாலிட்டன் கொண்டு போவாங்க, அல்லது அதனுடைய இடங்களை கூட்டியோ குறைக்கோ செய்யலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 பவர் கொடுக்காங்க, எக்ஸ்டெண்ட் ரெடியூஸ் த லிமிட்ஸ். இந்த சட்டம் வரும்போது இருந்த பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸு, அகமதாபாத் இந்த 4 இடங்களில் இருந்த கோர்ட்டுகள் மெட்ரோபாலிட்டன். அது போக மீதி உள்ளதை நீங்கள் சொல்லிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மதுரை இருக்குது, பெரிய ஊர், அங்கே மெட்ரோபாலிட்டன். கோயம்புத்தூர், இந்த மாதிரி 10 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கிற இடங்களில் மெட்ரோபாலிட்டன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இன் கன்சல்டேஷன் வித் ஹை கோர்ட்டு கொடுக்கணும். இது அதில் ஒரு பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு அப்படின்னா மெட்ரோபாலிட்டன்லேருந்து போகுது, இல்லை இதை ஒரு இடத்த மாற்றி அங்கே கொண்டு போகிறாங்க, இங்கே கொண்டு போகிறான்னா மெட்ரோபாலிட்டன்லேருந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக மாறும். அப்படியெல்லாம் மாறினதுனால அங்கே ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கும் வழக்குகள் அதே ரீதியில் அப்படியே நடக்கும். அடுத்தது கோர்ட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, செஷன்ஸ் கோர்ட்டு அங்கே ஜட்ஜி இருப்பார். செஷன்ஸில் இருக்கவருக்கு பேர் மட்டும் ஜட்ஜி, மற்றவங்களெல்லாம் மேஜிஸ்ட்ரேட். தமிழில் சொல்ல போனால் செஷன்ஸ் நீதிபதி, மற்றவர்கள் நடுவர்கள். செஷன்ஸ் ஜட்ஜு ஒரு இடத்துல இருக்க செஷன்ஸ் ஜட்ஜு, அவருக்கு அடிஷ்னலாக செஷன்ஸ் ஜட்ஜு கொடுப்பாங்க. ஹைகோர்ட்டு வேண்டுமானால் ஒரு இடத்துல இருக்க செஷன்ஸ் ஜட்ஜை இன்னொரு இடத்துக்கு அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜு அப்படின்னு வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அப்போ செஷன்ஸ் ஜட்ஜு ஒரு இடம் காலி ஆகுது அப்படின்னா, அதில் வேக்கன்சி இருக்குன்னா அங்கே என்ன மாதிரியான நிர்வாக அமைப்பு பண்ணணுங்கிறதுக்கு ஹைகோர்ட்டு செய்யலாம். ஹைகோர்ட் என்ன செய்தாங்க, அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜு இல்லாட்ட அசிஸ்டண்ட் இருக்கார், அவரை நீ இதை பார்த்துக்கோப்பா கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்கலாம். அடிஷ்னலோ அசிஸ்டண்ட்டோ இல்லைன்னு சொன்னால் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார், அவர்கிட்ட இப்போ கொடுக்கலான்னா, அப்படி கொடுக்கும்போது அந்த செஷன்ஸ் ஜட்ஜுக்குள்ள பவர் அவருக்கு வரும். சரி, செஷன்ஸ் ஜட்ஜு எங்கே உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறத, எந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கணுங்கிறத முடிவு பண்ணுது ஹைகோர்ட்டு. வேணுமானால் ஒரு உத்தரவு மூலம் வேற ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் கொலை வழக்கு நடந்தது, அது ரொம்ப சென்சிட்டிவானது. அதெல்லாம் கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா நிறைய பேர் கூடுவாங்க, பார்க்கறதுக்கு வருவாங்க, அல்ல அந்த கொலையாளியை கொல்ல வேண்டும் என்று இவங்களோட ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இப்படிலாம் தொந்தரவு இருக்கனால அந்த கோர்ட்டு என்ன, பை ஆர்டர் ஹைகோர்ட்டு இந்த வழக்கை நீங்கள் நீதிமன்றத்துக்கு உள்ளேயே கொண்டு வர வேண்டாம், நீங்கள் சிறைச்சாலையிலேயே வச்சுக்கிடுங்கன்னு திகார் ஜென்ரல் ஜெயிலில் வச்சாங்க. அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகையில் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்குது, அதனால் அப்படி செய்தால் அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கே உட்கார்ந்துடணுங்கிறத ஹைகோர்ட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னு செக்ஷனில் சொல்லியிருக்கு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, என்னன்னா கோர்ட் ஆஃப் செஷன் தேவைப்பட்டா அங்கே உள்ள சாட்சிகளுக்கும் அந்த பார்ட்டிகளுக்கும் சம்மதம் என்றால், சாட்சிகளுக்கு வசதியாக இருக்குன்னா, ப்ராசிக்யூஷன் அக்யூஸ்டும் சம்மதம் என்றால் வேறு எங்கே வேணாலும் உட்காந்துக்கலான்னு ஒரு பவரும் கொடுத்துருக்கான். இனி செக்ஷன் 10
சபார்டினேஷன் ஆஃப் அசிஸ்டன்ட் செஷன்ஸ். இப்போ செஷன்ஸ் அமர்வு நீதிபதி இருக்கார், அவருக்கு கீழே துணை அமர்வு நீதிபதி இருக்கார். அவர் என்ன செய்வார், மேலே இருக்கவருக்கு சொன்னால் கேட்டுக்கணும், சீனியர் சொன்னால் கேட்கணுங்கிறது ரூலு. அப்போ செஷன் ஜட்ஜு என்ன செய்வார், இந்த அசிஸ்டண்ட்டுகளுக்கெல்லாம் என்னென்ன வேலையில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பிரித்து கொடுக்குது. அதை அவர் செய்யணும். இல்லை அர்ஜெண்ட்டாக இருக்குது, நான் இப்போ இன்றைக்கி 2 நாள் லீவு, என் வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு செஷன்ஸு ஜட்ஜு கீழே இருக்க அடிஷ்னல்கிட்டையோ அல்ல அசிஸ்டண்ட்டையோ இல்லை சிஜேஎம்முக்கோ வேலையை கொடுக்கலாம். இப்படி டெம்பரரியாக ஆப்சன்ஸாக இருக்கும்போது என்ன செய்யாங்கிறத இது செஷன்ஸை பற்றி சொல்லியிருக்குது. இனி அடுத்த லெவல் என்னது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு எங்கே இருக்கணும், எத்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஹை கோர்ட்டு முடிவு பண்ணுவாங்க. தேவைப்பட்ட இடங்களில் ஸ்பெஷல் கோர்ட்டு வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான வழக்கு இருக்குது, இதை ஸ்பெஷல் கோர்ட்டு விசாரிக்கணும் அப்படின்னா அங்கே விசாரிச்சுக்கலாம். அந்த வழக்குகள் வந்தோன்னா அதை அவங்க மட்டும்தான் விசாரிக்க முடியும், மற்றவங்க விசாரிக்க முடியாது. உதாரணம் சொன்னால் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குது. இந்த வழக்குகளை பூரா தனியாக ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வேணால் இந்த மாவட்டத்தில் இந்த வழக்குகளை இந்த நீதிமன்றம் விசாரிக்கணும், ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கலாம் அப்படின்னு. இதனோட ஆஃபீஸர்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடியது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு வேறையும் பவர் இருக்குது. ஒரு சிவில் ஜட்ஜை என்ன செய்யலாம், சிவில் ஜட்ஜை கொண்டு வந்து டெம்பரரியாக நீ கிரிமினல் கேஸையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மே கன்ஃபர் அப்பான் தி பவர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை ஒரு சிவில் ஜட்ஜுக்கு கொடுத்து இங்கே கொண்டு வந்து வேணுமானால் ஹைகோர்ட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு இருக்குது. இன்னி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு. இப்போது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஏரியா என்ன செய்தார்னு பார்ப்போம். அங்கே சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பார் அல்லது அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அடிஷ்னல் சொல்லுது அதே கேட்டகரி, அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுது அவருக்கு கீழே உள்ள கேட்டகரி. சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் அடிஷ்னல் அப்படின்னு சொன்னால் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே இன்னொரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை நம்ம அங்கே வச்சுருக்கோம். அசிஸ்டண்ட் சொன்னால் அவருக்கு துணையாக அவருக்கு கீழே நிற்பார். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் அடிஷ்னல் அப்படின்னு வச்சுருக்கோம். அடிஷ்னல் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை தான் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இது போக வேணுமானால் சப்டிவிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அடுத்த நிலையில் ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிடலாம். இனி 13 என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு. இப்போ இது சாதாரண வகையில் உள்ள விஷயங்கள். ஒரு செஷன்ஸு கீழே சிஜேஎம் அவருக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு செஷன்ஸு அவருக்குள்ள சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவருக்குள்ள மற்றவங்க. இதில் இல்லாமல் ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு வேணுமானால் கொஞ்சம் பேர் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டெம்பரரியாக அரசாங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கவருக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸு அல்லது செகண்ட் கிளாஸு பவரை கொடுக்காங்க. இது ஒரு பர்டிகுலர் கேஸஸ் அல்லது கிளாஸ் ஆஃப் கேஸஸு கொடுக்கலாம். ஒரு சின்ன பெட்டி கேஸுகள்லாம் இருக்குது. நிறையா இந்த ஹெல்மெட்டு போடாத கேஸுக்கு தனியாக ஒரு சீஃப் ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஹெல்மெட்டு கேஸ் மட்டும் கோர்ட்டில் இவ்வளோ கேஸ் இருக்குது, இதெல்லாம் எடுத்து நீ போடு அப்படின்னு அந்த மாதிரியாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகை வழக்குகளுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட வழக்குக்கு ஒரு ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு போடலாம். அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு போஸ்ட்டில் இருப்பார். அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பவர் கொடுக்காங்க. என்ன விஷயம்னா ஹைகோர்ட்டு சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருந்தால் இதை கொடுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் யார் என்ன பார்க்கணுங்கிறத சிஜேஎம் முடிவு பண்ணுவார். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இந்த ஏரியா இந்த வழக்குகள் இதுகளை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவர் பிரித்து கொடுக்காரு. அவங்க ஏரியாவை தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஒரு வழக்கில் என்ன செய்தாங்கன்னா யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஆனந்தி பத்மையா, இந்த கேஸ் நேம் சாட் பாக்ஸில் நோட் பண்ணிக்கிடுங்க. யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஆனந்தி பத்மையா கேஸில் அஸ்ஸாமில் விசாரிக்கிறதுக்கு டெல்லியில் இருக்க
நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. சபார்டினேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு சொன்னால் ஓவரால் கண்ட்ரோல் வந்து செஷன்ஸுக்கு. ஆனால் எல்லோரும் யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க? சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கண்ட்ரோலில் இருக்காங்க. ஓவரால் கண்ட்ரோல் அவரோட கையில். இதே மாதிரி தான் இனி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு அதே மாதிரி பார்க்க போகிறோம். செக்ஷன் 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி சொல்லுவாங்க. எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொல்லுது. அதில் உள்ள ஆஃபீஸர்களை ஹைகோர்ட்டு அப்பாயின்ட் பண்ணுது. அங்கே தலைவராக இருக்குது சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு. அவர் கூட அதே லெவலில் அடிஷ்னல் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு. அடுத்தது ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். அங்கே சொன்ன அதே கதை இங்கே வருது. எப்படி செக்ஷன் 13 மூலம் வேணுமானால் ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அரசாங்கத்தில் வேலையில் இருக்கவங்க இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் செக்ஷன் 18 ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வழக்குகளுக்கு அரசாங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கவங்கள 1 வருஷத்துக்கு அதிகமில்லாத ஒரு காலத்துக்கு ஹைகோர்ட்டு அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸோ பவரை கொடுப்பாங்க அப்படின்னு அங்கே பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே அவருக்கு பவர் கொடுக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் பவர் இங்கே கொடுப்பாங்க மெட்ரோபாலிட்டனில். மற்ற இடங்களில் மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ். மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் இருக்காங்க. சபார்டினேஷனை பார்க்கும்போது எல்லோரும் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கீழே உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன வேலை என்னங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது. இனி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு சொன்னால் சில நிர்வாகங்களுக்காக எல்லோரும் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஜுடிஷியல் பவரை கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கொடுக்கு. அது எந்த வகையில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்துல லா அண்டர் பொசிஷன் வருது. எதனால் வருதுன்னு சொன்னால் ஒரு சொத்து தகராறு காரணமும் வருது. சொத்து இவன் ஏன் சொத்துங்க, அவன் சொத்துங்க, 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஊர் சண்டை வரப்போகுது, சாதி சண்டை வரப்போகுது. அதை நிறுத்தணுன்னா அங்கே ஒரு முடிவு எடுக்கணும். நிர்வாக முடிவு மட்டும் இல்லை, நீதிமன்ற ஜுடிஷியல் ஒரு முடிவும் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த தேதியில் யாருடைய கையில் பொசஷன் இருந்ததோ அவன் கையில் அப்படியே இருக்கட்டும். உனக்கு உரிமையாக இருந்தால் நீ நீதிமன்றத்தில் போய் வாங்கிக்கோ. இந்த பொசஷன் இவன் கையில் தான் இருக்குது, அதை தாண்டக்கூடாது, நீ அப்படியே வச்சுருங்க. இந்த பொசஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் உத்தரவு வாங்கிக்கிடுங்கன்னு அங்கே ஒரு தீர்ப்பளிக்கார் அவர். இது ஜுடிஷியல் சம்மந்தப்பட்டது. ஒரு நீதிபதி போல் இருந்து உங்கள் சண்டையை கொண்டா, பேப்பரை கொண்டா, அட்வான்ஸ் விட்னஸை கொண்டா அப்படின்னு சொல்லி விசாரித்து அங்கே கொடுக்காரு. இல்லை ஒரு இடத்துல நியூசன்ஸ் இருக்குது, பப்ளிக் நியூசன்ஸ், அது இந்தியன் பீனல் கோடு படி தப்பு, அது நிறுத்தணும், அதுக்கு அவங்க அதிகாரம் கொடுக்காங்க. இப்படி ஒரு நீதிமன்றத்தில் உள்ள அதிகாரங்களை சில மேஜிஸ்ட்ரேட்டு கொடுக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், இவங்களுக்கு பேர் நிர்வாக நடுவர்கள். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பத்தில் யார் இருக்கா? டாப்பில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு. அதே மாதிரி இங்கே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பிளேஸஸை சேர்த்து அங்கே ஒரு சப் கலெக்டர்னு வச்சுருப்பாங்க, இல்லை டெப்டி கலெக்டர்னு வச்சுருப்பாங்க. உதாரணம் சொன்னால் 10-15 தாலுகாவை ஒன்றா சேர்த்து அது ஒரு கோட்டம் அப்படின்னு, உட்கோட்டம் அப்படின்னு. அப்போ உட்கோட்ட நிர்வாக நடுவர் அவர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படி ஃபஸ்ட்டில் கலெக்டர், அதுக்குள்ளே சப்டிவிஷன் வச்சுருக்காங்க. சப்டிவிஷனில் சப் கலெக்டர் இருக்கார், அதுக்குள்ளே தாசில்தார் இருக்கார். இதே மாதிரி 3 லெவல் தான் எங்கே எக்ஸிக்யூட்டிவ்லேயும் வருது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். அவருக்கு கீழே அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கலாம். எப்போவுமே அடிஷ்னல் சொல்லுது அதே ரேங்க்கு, ஆனால் அவர் தலைவர் அவருக்கு கீழே உடன் இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அவர் கீழே சப் கலெக்டர் இருப்பாங்க, சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. அதனால் அவருக்கு அடுத்த லெவலில் உள்ளவங்க சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். அவருக்கு கீழே இருக்கவங்க எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இந்த தாசில்தார் ரேங்கில் இருக்கவங்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பாங்க. தாசில்தாருக்கு மேலே சப் கலெக்டர் ரேங்கில் இருக்கவர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பார். அவருக்கு மேலே இருக்கவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பாங்க. இப்படி 3 லெவலில் இருப்பாங்க. இங்கேயும் தேவைப்பட்டால் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை இருக்கலாம்.
அங்கே ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு போட்ட மாதிரி இங்கேயும் தனிப்பட்ட சில வழக்குகளுக்காக இப்படி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை போடலாம். இதில் என்னன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் கமிஷனர் ஆஃப் போலீஸும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக வச்சுக்கிடுவாங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை என்ன செய்யலாம், ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக போட்டுக்கிடுவாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக. ஒரு கேஸில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் முகமது சலீம் கான் அப்படின்னு ஒரு கேஸு சேட் பாக்ஸில் போடுறேன். இந்த கேஸில் என்னென்னா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸை எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக வச்சாங்க. அதாவது பீஸ் கீப்பிங், அமைதியை காக்கிறதுக்காக செக்ஷன் 107 பவரை கொடுத்தாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னான்னா, அவர் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு தான், அவருக்கு வேறு ஒரு பவர் கொடுக்கறதுனால அவர் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். பேசிக்கலி எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கனால அவர் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்லாம் எந்த ஏரியாவுக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறத எங்கே பவர் இருக்குன்னு சொல்லுவது தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு சொல்லுவாங்க. இனி சபார்டினேஷன் சொல்லும்போது சபார்டினேஷன் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் யாருக்கு கீழே இருக்கணும், சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. அதுக்கு மேலே டாப்பில் இருக்குது ஹைகோர்ட். இனி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருங்க அடுத்த பார்ட். ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஒரு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு ஆள் நிற்கணும், அரசாங்க வழக்குகளை கொண்டு போகிறதுக்கு. அதுக்காக அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணதுக்காக ஒரு வக்கீலை வைக்கணும். அதுதான் எவ்ரி ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு. இன் கன்சல்டேஷன் வித் ஹைகோர்ட்டு நீங்கள் அங்கே அப்பாயிண்ட் பண்ணணும். ஹைகோர்ட்டோட கன்சல்டேஷனோட தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கேஸுக்கு ஒரு ஆளை அங்கே ஹைகோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுகளுக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு வேணுமான அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு அப்பாயிண்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொன்னால், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு பேனல் ஆஃப் நேமை ப்ரிப்பேர் பண்ணணும் இன் கன்சல்டேஷன் வித் தி செஷன்ஸ் ஜட்ஜு. அவர் கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் ஒரு ஆளை பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போடலாம். இப்போ ரெகுலர் கேடர் இருந்ததுன்னா அதிலிருந்து போடணும்னு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. ரெகுலரில் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ரெகுலர் கேடர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, லா ஆஃபீஸர்ஸ். ஒரு ஜட்ஜி செலெக்ஷன் மாதிரி அதுக்கு ஒரு செலெக்ஷன் நடக்க அங்கே ஏபிபி போஸ்ட்டுக்கு பரீட்சை எழுதி எடுத்து போகிறாங்க. அப்படி ரெகுலர் கேடர் இருந்தால் அவங்கள தான் நீங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போடணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன செய்தாங்க, 1980 ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தாங்க. அது அப்படி இல்லை, ரெகுலர் கேடர் ஆஃபீஸர் இருந்தாலும் நாங்கள் வேறு ஆளை போட்டுக்கிடுவோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் மே அப்பாயிண்ட் எ பர்சன் who has been in practice as a advocate for not less than 7 years அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். It shall not be necessary to appoint a public prosecutor, additional prosecutor from among the person constituting cadre of prosecuting officers. அந்த ஏபிபி கேடரில் இருந்தால் ஒரு ஆளை பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போடணும்னு இல்லை, நாங்கள் வேறு ஆளை போட்டுக்கிடுவோன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு 1980 ஒரு அமெண்ட்மெண்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் அவங்க யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணிக்கிடலாம் தமிழ்நாட்டில். ஆனால் சிஆர்பிசி சொல்லுது என்னன்னா, ரெகுலர் கேடர் இருந்தால் அவங்கள பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வைங்க அப்படின்னு. இது போக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு தேவைப்படும் வழக்குகளுக்கு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்துக்கலாம், அதுக்குன்னு மட்டும் பர்டிகுலர் கேஸுக்கு, இல்லாட்டா பர்டிகுலர் குரூப் ஆஃப் கேஸஸ். இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்குன்னா அங்கே தனியாக ஒருத்தர் வந்துடுவார். ஜெயலலிதா மினிஸ்டராக இருக்கையில் ஊழல் பண்ணாங்கன்னு ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அங்கே தனியாக அதுக்குன்னு ஒரு நீதிபதி, அதுக்குன்னு ஒரு வக்கீல் வைக்காங்க. இப்படி தனிப்பட்ட வழக்குகளுக்கு வேணுமானால் நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கலாம். மற்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இது இல்லாமல் வேணுமானால் குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர் ஒரு வழக்கறிஞர் வச்சுக்கிடலாம். அது கோர்ட்டு பெர்மிஷன் வேணும். அவங்க ப்ராசிக்யூஷனில் அசிஸ்ட் பண்ணுவாங்க, பெரிய
லெவலில் ரோல் ஒன்றும் இல்லை, அது பின்னால் வரும்போது நம்ம பார்க்க போகிறோம். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்க கேஸில் யார் பப்ளிக் இங்கேருந்து கேஸை பாண்டிச்சேரி கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போகும்போது ஹைகோர்ட் வந்து இங்கேருந்து அங்கே மாற்றுறாங்க. அங்கே கொண்டு போகும்போது யார் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடணும் கையில் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு தான் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்பழகன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, இது பழைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா கேஸு. இதில் என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு கேஸுக்கு போட்டாருன்னா அப்பீலுக்கு போகும்போது வேறு ஆள் வேணும், அல்லது அதே ஆளாக இருந்தாலும் புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதே மாதிரி அப்பாயின்ட் பண்ணிக்கிடலாம். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லைன்னா வேறு யார் வேணாலும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்றது. ஈவன் போலீஸ் ஆஃபீஸர் கேன் பி அப்பாயிண்டட். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவர் அந்த வழக்கில் புலன் விசாரணையில் இன்வெஸ்டிகேஷனில் அவருக்கு ஒரு பார்ட்டும் இல்லாமல் இருக்கணும். அவர் இன்ஸ்பெக்டர் ரேங்கை விட குறையாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர், அவரை இந்த வழக்குக்கு நீ இப்போ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்துக்கோ அப்படின்னு கொடுக்கலாம். இதெல்லாம் போக இந்த வழக்குகளை நிர்வாகம் பண்ணணுங்கிறதுனால ஒரு டைரக்டரேட் வேணும். இப்போ ஹோம் மினிஸ்டருக்கு அது மாதிரி அதுக்கு கீழே ஒரு டைரக்டரேட். எப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு பூரா நடக்க கேஸுகள் எத்தனை இடத்துல எத்தனை கேஸ் நடக்கு, எந்த மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன செய்தாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அதுக்காக ஒரு டைரக்டரேட்டுன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அங்கே டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அங்கே ஒரு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருப்பார், இல்லாட்டா அவருக்குள்ள டெப்டி டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். இவங்களுக்குள்ள வேலைகளை பிரிச்சுக்கிடுவாங்க. எப்படின்னா, டைரக்டர் கண்ட்ரோலில் எல்லா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க கேஸுகளை டெப்டி டைரக்டரு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்க எல்லா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, இல்லை வேறு இடங்களில் இருக்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் டெப்டி டைரக்டரோட கண்ட்ரோலில் இருக்காங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேலை பார்க்கணுன்னு எழுதியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு சைட்டில் அட்வைசிங் த போலீஸ் ஆன் கேசஸ் ஆஃப் பாசிபிள் ப்ராசிக்யூஷன், ரிவ்யூவிங் கேசஸ் சப்மிட்டட் பை போலீஸ், டிட்டர்மினிங் சார்ஜஸ், என்னெல்லாம் சார்ஜ் போடணும், ப்ரிப்பேரிங் கேசஸ் ஃபார் த கோர்ட்டு, ப்ரெசென்டிங் கேசஸ் அட் த கோர்ட் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கான். இனி அடுத்து கோர்ட்டுகளுக்கு என்னென்ன பவர் அப்படின்னு, எந்தெந்த வழக்குகளை யார் விசாரிக்கணும் அப்படிங்கிறத கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் முதல் பகுதியில் முதல் ஷெட்யூல் முதல் அட்டவணையில் எழுதியிருக்கு. நீங்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு முதல் அட்டவணையை பார்த்தீங்கன்னா, முதல்ல குற்றம், இந்தியன் பீனல் கோடோட செக்ஷன், அதனுடைய குற்றம், அதனுடைய தண்டனை, அதுக்கு பிறகு அது பெயிலபுளாக அது நான் பெயிலபுளாக, அதுக்கு பிறகு அது காக்னிசபிளாக நான் காக்னிசபிளாக, அதாவது இந்த குற்றத்தை அரெஸ்ட் இல்லாமல் ஒரு போலீஸு கைது பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கு பின்னால் இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதில் எழுதியிருக்க கோர்ட்டு விசாரிக்கணும். வழக்குகளை பொறுத்த வரைக்கும், ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கை வேணுமானாலும் விசாரிக்கலாம். செஷன்ஸ் கோர்ட்டு எந்த வழக்குகளையும் விசாரிக்கலாம், என்ன தண்டனையும் கொடுக்கலாம். ஆனால் மரண தண்டனை விதித்தால் அது டு பி கன்ஃபார்ம் பை த ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட்டு அதை உறுதிப்படுத்தினாலாம் மரண தண்டனை வரும். அப்போ மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற எல்லா வழக்குகளும் அப்பீல் பண்ணாலும் அப்பீல் செய்யாட்டிலும் செஷன்ஸ் கோர்ட்டை என்ன செய்யணும், கன்ஃபர்மேஷனுக்காக ஹைகோர்ட்டுக்கு அனுப்பணும். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜுன்னு பார்த்தோம். செஷன்ஸ் அமர்வு நீதிபதிக்கு அடுத்த நிலையில் இருக்கவர். அவர் 10 வருஷத்துக்கு கூடாத வழக்குகளை, தண்டனை கொடுக்க முடியாத வழக்குகளை விசாரிக்கலாம். 10 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்க வழக்குன்னா செஷன்ஸ் ஜட்ஜுக்கு அனுப்பிடணும். அடுத்தது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு இருக்காருன்னா 7 வருஷத்துக்கு கூடாத தண்டனை கொடுக்க வேண்டிய வழக்குகளை விசாரிக்கணும். இந்த கேஸு கொஞ்சம் அதிகம், 10 வருஷம் தண்டனை கொடுக்க வேண்டி இருக்கணும், அதை கட்டி எடுத்து செஷன்ஸுக்கு அனுப்பிட வேண்டியதான் அவர். 7 வருஷம். ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுன்னா 3 வருஷம். மற்றவங்களாம் ஃபைன் எவ்வளோ வேணாலும் போடலாம். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு 10,000 வர ஃபைனு, 3 வருஷ தண்டனை. இது இப்படி உள்ள வழக்குகளை மட்டும் விசாரிக்கணும். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு 1 வருஷ தண்டனை, 5,000 ரூபா ஃபைனு. இது அவருக்கு லெவல், இதை தாண்டி அவர் போகக்கூடாது. இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க.
நான் செக்ஷன் 26 என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பெண் நீதிபதி விசாரிக்கணும். ட்ரைட் as far as practicable by the court presided over the woman. அதாவது முடிந்தவரை அது பெண் நீதிபதியால் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த கோர்ட்டுன்னு வேறு சட்டங்களில் சொல்லியிருந்ததுன்னா அந்த கோர்ட்டில் விசாரிங்க. இல்லாமல் இருந்தால் ஹைகோர்ட் எந்த வழக்கையும் விசாரிக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுபடி பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம். 27 சிறுவர் நீதிமன்றங்கள் வரும்போது அவங்க விசாரிக்கணும், இந்த நீதிமன்றங்கள் விசாரிக்காது. சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன். ஃபைனுக்கு பதிலாக ஒரு தண்டனை கொடுக்கணுன்னா எப்படி அப்படின்னு இந்தியன் பீனல் கோடில் தண்டனையை பற்றி சொல்லும்போதே சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக 2 செக்ஷனை வச்சு அங்கே சொல்லிட்டாங்க. ஒருவனுக்கு ஃபைனு போடும்போது நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தண்டனையை கொடுத்துடலாம். இப்போது 3 வருஷ தண்டனை, அது கூட நீ ஒரு 5000 ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கலாம். இந்த 5000 ரூபா அவன் ஃபைன் கட்டலைன்னா அதுக்கு பதிலாக ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. உதாரணம், இப்போது இந்த கேஸில் பெங்களூருக்கு கொண்டு போனாங்க. கேஸில் அங்கே தண்டனை 10 கோடி. 10 கோடி தண்டனை ஒரு ஆளால் கெட்டதுக்கு அவ்வளோ ஈஸியாக முடியல அப்படின்னா ஒருத்தர் வெளியே வரல. 10 கோடி கெட்ட முடியலாங்கிறதுனால வெளியே வரல. ஏன்? அந்த தண்டனை, அந்த ஃபைனுக்கு பதிலாக அங்கே ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க, அந்த தண்டனையை அனுபவிக்கணும். இதைத்தான் இம்ப்ரிசன்மெண்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இந்தியன் பீனல் கோடில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தண்டனையை கொடுங்க, ஆனால் அந்த தண்டனை எந்த குற்றம் செய்தாரோ அதனுடைய 1/4 பங்குக்கு கூடுதல் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த அஃபென்ஸுக்கு அந்த குற்றம் 3 வருஷம்தான் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னா, அவருக்கு ஒரு ஃபைன் போட்டிங்கன்னா அந்த ஃபைனு அந்த 3 வருஷத்தில் 1/4 பகுதியை தாண்டக்கூடாது. 3 வருஷ தண்டனை அந்த குற்றத்துக்கு மேக்சிமம் தான் கொடுக்க முடியும். இவருக்கு உனக்கு 2 வருஷ தண்டனையும் 5000 ரூபா ஃபைன், 5000 ரூபா ஃபைன் இல்லாட்ட 1 வருஷம் உள்ளே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? மேக்சிமம் 1/4. அப்போ இந்தியன் பீனல் கோடில் அங்கே ஒரு மேக்சிமம் வச்சாச்சு. இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைனுங்கிறது 1/4 ஆஃப் தி மேக்சிமம் பீரியட். அந்த குற்றத்திற்கான அதிகபட்ச பீரியடில் 4ல் 1. அது அங்கே அப்படி இருக்குது. இங்கே வரும்போது என்னங்கிற பார்க்கலாம். சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன். அது ஒரு கோர்ட்டு நீங்கள் போடும். இதெல்லாம் என்னன்னு சொன்னால், அதை எந்த தண்டனை கொடுத்தாங்களோ அந்த தண்டனையோடு முடிஞ்ச பிறகு டிஃபால்ட்டுக்குள்ளதை இவங்க அனுபவிக்கணும். இதை எங்கன்னு சொல்லுவாங்க, சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைனு கொடுக்கும்போது மேஜிஸ்ட்ரேட்டோட பவரை தாண்டக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் 1 வருஷம் தான் தண்டனை கொடுக்க முடியும் மேக்சிமம். இவர் நீ 1 வருஷம் சிறை தண்டனை, ஃபைனை தாண்டினேன், ஃபைனை கட்டலையா, இன்னும் ஒரு 2 மாதம் இருன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இவரோட மேக்ஸிமம் பவர் 1 இயர், அது முடிஞ்சு போச்சு. அப்போது ஃபைனும் சப்ஸ்டான்ஷியல் ப்ரிசன்மெண்ட் இருக்குது, பனிஷ்மெண்ட் இம்ப்ரிசன்மெண்ட்டு, ரெண்டும் சேர்த்து அவருடைய பவரை தாண்டக்கூடாதுங்கிறது ஒரு ரூலு. ரெண்டாவது, 1/4 ஆஃப் தி பீரியட், அவருக்கு எவ்வளவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முடியுதோ அதில் 1/4 தான் இவர் கொடுக்க முடியும். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் எவ்வளோ கொடுக்கலாம்? மேக்ஸிமம் கொடுக்கலாம் 1 இயரு. அப்போது அவர் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைனு கொடுக்கக்கூடியது 3 மாதம் தான் கொடுக்க முடியும். இது ஃபைனுக்கு பதிலாக உள்ளது. அப்போ ஃபைன் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் இம்ப்ரிசன்மெண்ட் வரும்போது இந்தியன் பீனல் கோடில் சொல்லக்கூடியது அந்த தண்டனையின் மேக்சிமத்தில் 1/4 பகுதியை கூடக்கூடாது. அந்த குற்றத்துக்கு 3 வருஷம்தான் தண்டனைன்னா மேக்சிமம் 9 மாதம்தான் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன், பேமெண்ட் ஆஃப் ஃபைன் கொடுக்கலாம். அது அங்கே உள்ள மேக்சிமம் கண்டிஷன். இங்கே 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நீதிபதியின் அளவை தாண்டக்கூடாது. அவருக்கு 3 வருஷம் தண்டனை இருக்குன்னு சொன்னால் 2ம் சேர்ந்து 3 வருஷத்தை தாண்டிடக்கூடாது. ரெண்டாவது, 1/4, அவருக்கு என்ன 1/4 அதை தாண்டிடக்கூடாது.
அப்படி உள்ள கேஸ் என்ன செய்யணும், அவர் இந்த வழக்கை நான் அப்படியே அடுத்த லெவலில் அடுத்த நீதிபதிக்கு அனுப்புவேன்னு செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு ஃபஸ்ட் கிளாஸுக்கு அனுப்பிடணும், சிஜிஎம்முக்கு அனுப்பிடணும், ஐயா இதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கொடுக்கணும் அப்படிங்கல. இது செக்ஷன் 30 சொல்லுவாங்க. 31 சென்டென்ஸ் இன் கேஸ் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் செவரல் அஃபென்சஸ் அட் ஒன் ட்ரையல். ஒரே வழக்கு பல குற்றங்கள். இதில் தான் நாம் நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் கன்சிக்யூட்டிவ் அண்ட் கன்கரண்ட் இம்ப்ரிசன்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஒருத்தர் ரெண்டு குற்றம் பண்ணியிருக்காருன்னா 2 தண்டனை கொடுக்கலாம். ஆனால் ஒரே குற்றம் 2க்குள்ளே வருது அப்படின்னா என்ன செய்யலான்னா கன்கரண்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த கன்கரண்ட்டுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு அஃபென்ஸு 2 டெஃபனிஷனுக்குள்ளே வருது. ஒருத்தரை கம்பை வச்சு அடிக்கார், 2 பேர் சண்டை, கம்பை வச்சு அடிச்சிட்டாங்க. இதை எந்த செக்ஷன்லாம் போடலான்னா 352 போடலாம். பனிஷ்மெண்ட் ஃபார் அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் அதர்வைஸ் தேன் ப்ரொவகேஷன். புற தூண்டுதல் இன்றி ஒருத்த மேலே குற்றமுறு தாக்குதல் நடத்தினார் அப்படின்னு 352. ப்ரொவகேஷன் இல்லாமல் அடிக்கார் அப்படின்னு. 323 பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டர்லி ஹர்ட், தானாக முன் வந்து அடுத்தவருக்கு காயம் ஏற்படுத்தினார் அப்படின்னு 352 வருது, 323 வருது. செயல் 1 அது 2 குற்றங்களுடைய வரையறைக்குள் வருகிறது அப்படின்னு வருது. அப்போ என்ன செய்யலாம், இதில் சார்ஜை பற்றி படிக்கும்போது நம்ம செக்ஷன் 220 என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி வருதா 2 குற்றத்தையும் அவன் மேலே சுமத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு செயலுக்கு நம்ம 2 சார்ஜ் போடுறோம் அவன் மேலே. நீ இதை செய்த இந்த குற்றம், நீ இதை செய்த இந்த குற்றம். இந்தியன் பீனல் கோடு இந்த 2 டெஃபனிஷனில் நீ குற்றம் செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு செயலுக்கு 2 குற்றங்கள், நம்ம 2க்கும் தண்டனை கொடுக்க போகிறோம். 2க்கும் தண்டனை கொடுத்து இது தனி அது தனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா செயல் ஒன்று தான், அவனை ஒரு தடவை தான். அப்போ 382 வார குற்றத்துக்கு 2 வருஷம் தண்டனை, 323 வார குற்றத்துக்கு 2 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு செயல் வேறு வேறு டெஃபனிஷன்களில் வரும்போது தனித்தனியாக நம்ம தண்டனை கொடுத்தாலும் அவற்றை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லுது, ஏக காலத்தில் அனுபவிக்குது. அதே சமயத்தில் அவர் வேறு செயல்களை செய்தார். ஒரே டிரான்சாக்ஷன்னா ஒரே நடவடிக்கையில் போய்கிட்டே இருக்கையில் ஒரு 2-3 குற்றம் வரிசையாக வந்துடுது. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒருத்தனை கடத்தி கொண்டு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் இருக்கவன வந்து மிரட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. போகிற வழியில் போலீஸ்காரன் தடுத்து நிறுத்தால் அவர் ஒரு அடி அடிச்சிட்டான். இப்போ என்ன ஆகுது, இவர் 2 குற்றம் பண்ணியிருக்கார். ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவரை தூக்கிட்டு போனது குற்றம், 2வது போலீஸ்காரரை அடித்தது குற்றம். 225 ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் டு லாஃபுல் அப்ரகன்ஷன் ஆஃப் அதர், அடுத்தவர் தடுத்து வைத்திருக்கும் போது அவரை தூக்கி கொண்டு போவது அல்லது அடுத்தவரை கைது செய்வதை தடுப்பது. இது 225. 337 வாலண்டர்லி காசிங் ஹர்ட், அடுத்தவருக்கு கொடுங்காயம் விளைவித்தார் அப்படி. அப்போ ஒரு நடவடிக்கை 2 குற்றம். நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒரு குற்றம் 2 டெஃபனிஷனுக்குள்ளே வருது. குற்றம் ஒன்று தான், அடித்தா அது மட்டும்தான் தப்பு. ஆனால் அதை நம்ம 2 டெஃபனிஷனில் வச்சுருக்கோம். அதனால் 2 குற்றம்னு சொல்லுதோம், 2 தண்டனை கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன செய்தோம், ஒரே நேரத்தில் 2ஐயும் அனுபவிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 அஃபென்ஸ் வந்துட்டு ஒரே டிரான்சாக்ஷன். அவனுடைய நோக்கம் கைது செய்தவரை கடத்தி கொண்டு போவது. அது செய்யும்போது வேற ஒரு குற்றம் பண்ணார். அப்போ இங்கே 2 குற்றம் வருது. இந்த மாதிரி 2 குற்றம் வரும்போது நீங்கள் முதல்ல போலீஸிலேருந்து தூக்கிட்டு போனதுக்குள்ள குற்றம் 3 வருஷம், அதை அனுபவி. அது முடித்த பிறகு போலீஸ்காரனை அடித்ததுக்கு 6 மாதம் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கன்கரண்ட் அண்ட் கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு 2 விதமாக பார்த்துருக்கோம். இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதுக்கு மேலே நான் சொல்லுவேன். கன்கரண்ட் கன்சிக்யூட்டிவ்னா இப்போ புரிஞ்சுருக்கணும். ஒரே குற்றத்தை 2-3 ஒரு செயலை 2-3
டெஃபனிஷனுக்குள்ளே வரதுனால நம்ம அங்கே போடுதோம், எல்லாத்துக்கும் குற்றம் சொல்லுதோம், எல்லாத்துக்கும் தண்டனை சொல்லுதோம். ஆனால் அனுபவிக்கிறது ஒரே நேரத்தில் அனுபவிச்சிருக்காங்க. பல குற்றங்கள் ஒரே நடவடிக்கையில் வரும்போது வேறு வேறு தண்டனையை சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும். இப்படி உள்ள சூழ்நிலையில் எப்படி தண்டனை கொடுக்கணுங்கிறத சொல்லுதான் செக்ஷன் 31. கன்சிக்யூட்டிவ் கன்கரண்ட் இருந்ததுன்னா அவங்கள அப்படி தண்டிக்கலாம். ஒன்று கன்கரண்ட்டு அப்படின்னு சொல்லி ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும்னு சொல்லலாம், இல்லாட்டா ஒன்றன் பின் ஒன்றாக அப்படின்னு சொல்லலாம். இது செக்ஷன் 31 சொல்லியிருக்கிறதுக்குள்ளே பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. செக்ஷன் 71 இந்தியன் பீனல் கோட். அங்கே என்னன்னு சொன்னால், அந்த ஒரு தண்டனை அது என்ன செய்தானோ அதை கொடுங்கன்னு. உதாரணத்துக்கு ஒரு கம்பு வச்சு அடிக்கான்னா ஒரு தண்டனை. அதே சமயத்தில் அவன் 50 தடவை கம்பு வச்சு அடித்தான்னா 50 தடவைக்கும் 50 தண்டனை கொடுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு தண்டனையாக கொடுக்கணுங்கிற செக்ஷன் 71 இல்லஸ்ட்ரேஷனில் சொல்லுவாங்க. இப்படி பல தண்டனைகள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அதைத்தான் கன்கரண்ட்லி அல்லது கன்சிக்யூட்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னெல்லாம் கண்டிஷன் அப்படின்னா, இப்படி வாரதுனால இது அக்ரிகேட் அதிகமாக போகுது, அதனால் நான் மேலே அனுப்பணும் அப்படின்னு தேவையில்லை. எப்படி அவருக்கு மேக்சிமம் கொடுக்க முடியாது 3 வருஷம்தான். 2 குற்றம் செய்திருக்கார் அதே ஆள், 2க்கு 2 தண்டனை கொடுக்கலாம். இதுக்கு ஒரு 2 வருஷம், இதுக்கு ஒரு 2 வருஷம், 4 வருஷம் ஆச்சு, அதனால் நான் மேலே அனுப்புதேன் அப்படின்னு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷன். தண்டனைகளின் கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து தண்டனை அனுபவிக்க வேண்டும் சொல்லும்போது அதனுடைய மொத்தம் அளவு கால அளவு அவருடைய அதிகாரத்தை விட அதிகமானால் அதுக்காக மேலே அனுப்பணும் அப்படின்னு இல்லை. ஆனால் அங்கேயும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு. அப்போ 3 வருஷம் ஒரு நீதிபதிக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவர் வேணுமானா 6 வருஷம் வரைக்கும் உள்ள தண்டனையே கொடுக்கலாம். இல்லை 6ஐயும் தாண்டு தான் மேலே அனுப்பிடணும். இப்போ ஒருத்தன் 3 அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்கும் 3 கொடுத்து 9 வருஷம் கொடுக்கணும். இவருக்கு பவர் 3 வருஷம்தான், 3 வருஷத்தை தான் விசாரிக்க முடியும். அப்போ மேக்சிமம் கொடுக்குறது 2 times ஆஃப் ஹிஸ் பவர். 6 வருஷம் வரையுள்ள தண்டனை கொடுத்தாருன்னா இவரே கொடுத்துக்கிடலாம். அதையும் தாண்டி வருதுன்னா மேலே அனுப்பணும். இதே மாதிரி அடுத்த கண்டிஷன், நாட் டு எக்ஸீட் 14 years. நீ ஒன்றும் பின்னால் ஒன்று அப்படின்னு சொல்லி நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவன் 4 குற்றம் பண்ணியிருக்கான், எல்லாத்துக்கும் 5 வருஷமாக போட்டு 20 வருஷம் அவனை உள்ளே தள்ள முடியாது. மேக்சிமம் 14 வருஷம்தான் அந்த மாதிரியாக நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் அப்பீலுங்கிறது போகும்போது எந்த மொத்த பீரியடை வச்சுக்கிட்டு தான் அப்பீல் போகணும். இந்த ஆர்டர் கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்கணும், எப்படி ரன்னிங் சென்டென்ஸு கன்சிக்யூட்டிவாக கன்கரண்ட்டாக அப்படிங்கிறத ஆர்டரில் சொல்லணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஓஎம் செரியான் அலியாஸ் தங்கச்சன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா என்ன, சொன்னாங்கன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். If the court directs running sentences concurrently, order of running sentences is not required to be mentioned. கன்கரண்ட்னா மென்ஷன் பண்ணாதான் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இனி மோட் ஆஃப் கன்ஃபரிங் பவர், எப்படி கன்ஃபர் பண்ணணும், ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் அப்படின்னா என்ன? High Court or state government may by an order empower person, especially by name or by virtue of their offices or class of office. ஒரு பெயர் வழியாக ஒரு ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம், அல்லது அவருடைய அலுவலக பதவி வழியாக கொடுக்கலாம், இல்லாட்டா ஒரு குரூப் ஆஃப் அஃபீஷியல்ஸ்னு கொடுக்கலாம், ஆஃபீஸ் டைட்டில் வச்சு அப்படின்னு. ஒரு பெயர், ஒரு பேரை குறிப்பிட்டு உனக்கு இன்னையிலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட்டு உத்தரவு கொடுக்கலாம். இது சம்பந்தமாக
எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது அவருடைய ஆஃபீஸை வச்சு இவர் இந்த இடத்துல கலெக்டராக இருக்கார், அந்த கலெக்டருக்கு அது சம்பந்தமான சில அதிகாரங்களை கொடுக்கலாம் பை ஆஃபீஸ். அவர் அந்த ஆஃபீஸில் இருக்க வரைக்கும் தான் அவருக்கு பவர். பை நேமாக இருந்து அவருக்கு எப்பவும் பவர் இருக்கும். அல்லது கிளாஸ் ஆஃப் அஃபீஷியல் ஜென்ரலி ஆஃபீஸ் டைட்டில். எல்லா தாசில்தாரும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அப்போ என்ன ஆகுது? எல்லா தாசில்தாரும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு. ஜெனரல் கிளாஸ் ஆஃப் ஆஃபீஷியல்ஸ், பொதுவான பதவியை வச்சு ஒரு தனிப்பட்ட பெயரில் அல்லது ஒரு தனிப்பட்ட பதவியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பதவி உள்ள எல்லாருக்கும் ஒரு பேரை சொல்லி இவருக்கு, அல்லது ஒரு ஊரில் இந்த போஸ்ட்டில் இந்த ஊரில் தாசில்தாராக இருக்கவருக்கு இந்த பவர் இருக்குது, அல்லது தாசில்தாராக இருக்க எல்லாருக்கும் இந்த பவர் இருக்குன்னு 3 வகையாக கொடுக்கலாம் அப்படிங்கிற செக்ஷன் 32 சொல்லுவாங்க. பெயர், குறிப்பிட்ட பதவி, அல்லது அந்த பதவியில் உள்ள குறிப்பிட்ட வகையுள்ள எல்லாரும். இது அவருக்கு அனுப்பின தேதியிலிருந்து அது பதவி வரும் அப்படின்னு. அதுக்கு என்ன அப்பாயின்மெண்ட்டு பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பேர் வச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு பேர் கொடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ளது இருக்கார், அவர் அந்த ஏரியாவிலேயே வேற ஒரு இடத்துக்கு போனாருன்னா அதே பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உதாரணம், ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஊரில் இருக்கையில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த பவர்னு சொல்லியிருக்கோம். அவர் வேற ஒரு கோர்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டாக போயிருக்காரு, அப்போ அதே பவர் இருக்கும். இது கவர்மெண்ட் என்ன சொல்லணுமோ அதே மாதிரி அந்த பவர் எவ்வளோ நாள் இருக்கும், எப்படி இருக்குங்கிறத கவர்மெண்ட்டு இந்த பெயரால் உனக்கு கொடுக்கப்படுகிறன்னா பேர் வச்சு கொடுக்குறது அவருக்கு அப்படியே இருக்கும். இல்லை இப்போ ஒரு பதவி வச்சு கொடுக்காங்க, அவர் ப்ரொமோஷன் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாருனால அந்த பதவிக்கும் அந்த உரிமைகள் இருக்கும் அப்படிங்கிறத செக்ஷன் 33 சொல்லுவாங்க. 34 வித்ட்ராயல் ஆஃப் பவர். கொடுத்த பவரை வாங்குறதுக்கு உரிமை இருக்குது. கவர்மெண்ட்டு கொடுக்காங்களா இல்லை ஹைகோர்ட்டு கொடுத்தாங்களா, கொடுத்த பவரை வாங்கிக்கிடலாம். 35 சக்சஸர் இன் ஆஃபீஸ். ஒரு இடத்துல ஒரு பவர் இருக்குன்னா அவருக்கு பின்னால் வரவர் அதே விஷயங்களை செய்வார் அப்படின்னு. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அங்கே இருக்கார், அவருக்கு போல் வேற ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட டியூட்டிகளை செய்ய போகிறாரு. இப்போ அவருடைய சக்சஸர்னு சொல்லுதோம். சக்சஸர் யாருன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு, இது எங்கே வரும்னா அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு வந்துன்னா அதை செஷன்ஸ் ஜட்ஜு முடிவு பண்ணுவார். உதாரணம், ஒரு ஜட்ஜுக்குள்ள 3 பேர் இருந்தாங்க, 3 அசிஸ்டண்ட்டு, 3 பேரும் புதுசாக வந்திருக்காங்க. அப்போ யாருக்கு பதிலாக யார் வந்தாங்க, யாருடைய சக்சஸர்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அங்கே செஷன்ஸ் ஜட்ஜு முடிவு பண்ணுவார். அதே மாதிரி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுக்கு கீழே வரும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்து அவங்க யாருக்கு பதிலாக வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இனி போலீஸ் அதிகாரிகளுக்கு உள்ள அதிகாரங்களை பற்றி சொல்லுவாங்க. சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு செக்ஷன் 36 அவருக்கு கீழே உள்ளவருடைய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சொல்லக்கூடியது ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அதாவது ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் பவர்னு எல்லா இடமும் சொல்லியிருக்கு. அப்போ அவருக்கு மேலே உள்ளவரும் அதுக்காக தான் செக்ஷன் 36. ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு கீழே உள்ள ஆஃபீஸருடைய பவர் இருக்குது. ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அது, அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் சார்ஜில் இருக்கார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா அவருக்கு அதே பவர் டிஎஸ்பிக்கு இருக்குது, எஸ்பிக்கு இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் இருக்க எல்லாரும் உபயோகிச்சுக்கிடலாம் அப்படின்னு. இனி 37 பப்ளிக் வென்ட் டு அசிஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் போலீஸ். இது மக்களுக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் போலீஸுக்கு உதவி பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. எப்பெல்லாம் செய்யணும்? 1. in preventing escape of another person whom such magistrate is authorized to arrest. அரெஸ்ட்டுக்கு ஆர்டரை கையில் வச்சுருக்காரு, அவன் என் தப்பி போகிறான்னா நீ உதவி பண்ணணும்.
பொது அமைதியை குலைக்கிறார்கள் என்றால் அவங்க உதவி பண்ணணும். இன்ஜுரி டு த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பஸ்ஸை உடைக்காங்க, அங்கே உதவி பண்ணணும். எப்போ அப்படின்னா அவங்க கேட்கும்போது. எவ்ரி பர்சன் இஸ் பவுண்ட் டு அசிஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் ரீசனபிளி டிமாண்டிங் ஹிஸ் எய்டு. உதவியை கேட்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். இப்போ இது இல்லாமல் மற்றவங்களுக்கும் செய்யலாம். when a warrant is directed to a person other than the police officer, போலீஸ் ஆஃபீஸர் இல்லாத வேற ஒரு ஆளுக்கு வாரண்ட் அனுப்பியிருந்தாங்கன்னா, ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணோம் அப்படி இருந்தாங்கன்னா, அங்கே அந்த ஆள் இவனுடைய உதவியை கேட்டு அப்பவும் சொல்லணும். அவர் போலீஸ் அதிகாரி மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறத முந்தின செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இங்கே போலீஸ் அதிகாரி அல்ல மேஜிஸ்ட்ரேட் இல்லாத ஒரு ஆள் வாரண்டை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்னா அவருக்கும் உதவி பண்ணுங்க. 39 பப்ளிக் டு கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் செர்டன் அஃபென்சஸ். கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் குற்றங்கள் நடந்தா நீ உடனடியாக நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்லேயே போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே சொல்ல வேண்டிய கடமை. அன்லெஸ் he has a reasonable excuse and burden of proving is upon him. வேறு நல்ல காரணங்கள் இருந்தது அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். யாராக இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ போலீஸுக்கோ கொடுக்கணும் அப்படின்னு இதில் லிஸ்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் ஒரு 13 வகையான செக்ஷன் சொல்லியிருக்காங்க. உதாரணத்தில் சொத்து திருட்டு இல்லாட்டா குற்றம், கொலை குற்றம், இது போல் உள்ள கேஸுகள்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும். இனி டியூட்டி ஆஃப் ஆஃபீஸர் எம்ப்ளாய்டு இன் கனெக்ஷன் வித் த அஃபேர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் டு மேக் சர்டன் ரிப்போர்ட். ஒரு வில்லேஜின் நிர்வாகத்திற்கு பொறுப்பான ஒரு அதிகாரி சில விஷயங்களை செய்யணும். ஒரு ரிப்போர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும். நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். இவன் ஒருத்தன் திருடின சொத்துக்களை வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுதுன்னா, இல்லாட்ட ஒரு தப்பி வந்த தண்டனை கைதி அல்லது தேடப்படும் குற்றவாளி ஒரு இடத்துல இருக்காருன்னு சந்தேகம் வருது, அல்லது ஒரு இடத்துல சட்டப்பூர்வமான கூட்டம் நடக்கிறது, கலவரம் நடக்கப் போகிறது அப்படின்னா, இல்லாட்ட ஒரு இறப்பு அன்நேச்சுரல் டெத்து, காரணம் தெரியாத சந்தேகத்துக்கிடமான மரணம், அல்லது சில குறிப்பிட்ட செக்ஷனில் ஒரு குற்றம் நடக்கப் போகிறது என்று தெரியுமானால், இல்லை சொத்துக்களுக்கு எதிரான செயல்கள், அதில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு இது மாதிரி ஒரு நடந்தால் எனக்கு சொல்லு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்துருந்தாருன்னா அங்கே இப்படி 6 விதமான விஷயங்களை ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு திருட்டு பொருள் வாங்குதாங்க, தேடப்படும் குற்றவாளி அல்லது தண்டனை கைதி, கலவரம், சட்டவிரோத கூட்டம், இல்லாட்ட அன்நேச்சுரல் டெத்து, சஸ்பெக்டட் டெத்து, கமிஷன் அண்ட் இன்டென்ஷன் டு கமிட் அஃபென்சஸ் லிஸ்டட். இது இல்லாமல் சிறப்பாக இப்படி வந்தால் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அப்படிங்கிற செக்ஷன் 39 சொல்லியிருக்காங்க. இதோட கிளாஸை முடிச்சுக்கலாம். இனி நாளைக்கு அரெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய செக்ஷன், பெரிய விஷயம் கூட.